பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய தமிழக அரசாங்கம் பரிசு தொகுப்பை அறிவிச்சிருக்காங்க. அது 2 நாளைக்கு முன்னாடியே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்புன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. என்னடா ரொக்கம் எதுவுமே அறிவிக்கலையே அப்படின்னு மக்கள் அங்கங்கே ஒரு பேச்சு நடந்துச்சு. போன வருடம் மாதிரி இந்த வருஷம் கொடுக்காமல் போயிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் வருகிற 2025-26 சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால நிச்சயமாக தற்போது ஆளுகிற அரசாங்கம் அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதை எல்லா மக்களும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை சரிதான் அப்படின்னு சொல்லி சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்கள், அரிசி அட்டைதாரர்களுக்கு, இலங்கை மறுவாழ் மையத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 3000 ரூபா ரொக்கமும் கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டார். ஸோ இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும்போது அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை எப்போ விநியோகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி டோக்கன் கொடுக்கணும், அந்த ஒழுங்குமுறை, காலையில் எவ்வளோ கொடுக்கணும், மதியம் எவ்வளோ கொடுக்கணும், இந்த ஒழுங்குமுறை இருக்குது. இந்த ஒழுங்குமுறையை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ அந்த அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் பதட்டம் இல்லாமல் நீங்கள் மெதுவாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அது என்ன தகவல் அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாலு 1/2026 அன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தி வெளியீட்டோட தலைப்பு என்னென்னா, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணை அப்படின்னு சொல்லி தலைப்பு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத் தமிழர்களால் பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரிய உன்னத விழா பொங்கல் திருநாளாகும். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கிலோ முழு நீல கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள். இதன் மூலம் பார்த்திங்கன்னா 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் 6,936 கோடியே 17,47,959 ரூபா செலவில் இது வழங்கப்படுகிறது. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலைக் கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 4ஆம் தேதி வெளிவந்த செய்தி. அதற்கு முன்னாடி வெளிவந்த ஒரு செய்தி என்னென்னா, டோக்கன் விநியோகம் பண்ணுவதற்கு என்ன ரூலு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இந்த ரூல் படி தான் டோக்கன் விநியோகம் பண்ணணும். ஸோ இந்த ரூலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. டோக்கனோட மாதிரியும் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. டோக்கன் விநியோகம் அப்படின்னு தலைப்பு போட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி தனியே பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டோக்கன் வழங்குறதுக்கான தேதி அறிவிக்கலை. மண்டலங்களில் செயல்படும் நியாய விலைக் கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப 2/1/2026 டோக்கன்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். நியாய விலைக் கடைகள் நடத்தும் அனைத்து வகையான நிறுவனங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்த தேவைப்படும் டோக்கன்களை கூட்டுறவுத்துறை மூலம் அச்சிட்டு வழங்கிட அறிவுறுத்தப்படுகிறது. இத்துடன் அந்த டோக்கன் மாதிரியும் உங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி டோக்கன் மாதிரி இணைச்சிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். டோக்கன் இப்படி தான் இருக்கும்னு. குடும்ப அட்டைதாரர்களுக்கு சுழற்சி முறையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ள ஏதுவாக குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு தெருவாரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும். டோக்கன் வீடு தேடி கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, முதல் நாள் முற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பிற்பகல் 100 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்கிற ஏதுவாக டோக்கன்களை வழங்க வேண்டும். ஃபஸ்ட் நாளில் காலையில் 100, மதியம் 100, அவ்வளோதான் டோக்கன் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இடவசதியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நாளில் தினந்தோறும் முற்பகல் 150லேருந்து 200 பேருக்கும், அதேமாதிரி பிற்பகல் 150லேருந்து 200 பேருக்கும் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்கிற ஏதுவாக டோக்கன்களை நீங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நிறைவடையும் வகையில் டோக்கன்கள் தேதி குறிப்பிட்டு வழங்கப்பட வேண்டும். இதில் நல்லா கவனிங்க. பொங்கலுக்கு முன்னாடியே உங்கள் டோக்கனில் தேதி போட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள். பொங்கலுக்கு பின்னாடி டோக்கனில் தேதி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான டோக்கன்கள் சம்மந்தப்பட்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் மட்டுமே விநியோகம் செய்யப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நியாய விலைக்கடை சாராத வேறு நபர்கள் அல்லது அரசியல் சார்ந்த நபர்களை கொண்டு டோக்கன்கள் விநியோகம் செய்யக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் கட்சியை தலையிட்டு இதில் டோக்கன்களை வாங்கி கொடுத்துட்ருக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பணியாளர்கள் அல்லாத வேறு நபர்கள், அரசியல் கட்சி சாராத வேறு நபர்கள் யாரால் இருந்தாலும் யாருமே அவர்களை அல்லாதவர்கள் டோக்கனை விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதிக அளவு குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடைகளில் குறிப்பாக 1500 குடும்ப அட்டைகளுக்கு மேலே இணைக்கப்பட்ட நியாய விலைக் கடைகள் விவரம் தொகுக்கப்பட்டு அட்டைகளுக்கு டோக்கன்கள் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் பணிக்கென கூடுதல் பணியாளர் நியமனம் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 1500 குடும்ப அட்டைகளுக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் 2 பணியாளர்களும் 1500க்கு மேல் குடும்ப அட்டைகள் கொண்ட நியாய விலைக் கடைகளில் 3 பணியாளரும் டோக்கன் விநியோகம் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோகம் மேற்கொள்ளும் வண்ணம் போதிய அளவு பணியாளர்கள் முன்கூட்டியே நியமனம் செய்து தயார் நிலை வைத்திருக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்னா, 1500க்கு கீழே வந்து ரேஷன் கடையில் வந்து குடும்ப அட்டை எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா 2 பணியாளர்கள் வந்து இந்த பரிசு தொகுப்பும் பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கு நியமிக்கணும். அதே மாதிரி 1500க்கு மேலே ரேஷன் அட்டை இருக்குது, அந்த கடைக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா 3 பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டு இந்த பரிசு வழங்குவதற்காக மட்டும் ஸ்பெஷலாக வந்து நியமிக்கப்பட்டு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நியாய விலைக் கடைகளில், அதிக கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய நியாய விலைக் கடைகள் போன்ற கடைகளில் பட்டியலில் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது காவல்துறை ஆணையருக்கு அனுப்பப்பட்ட போதிய காவல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டத்துக்கு கண்காணிப்பாளருக்கு என்ன செஞ்சோம்னா, எந்தெந்த கடை பிரச்சனைக்குரிய கடையாக இருக்கோ, கூட்டம் அதிகமாக இருந்து நெரிசல் வரக்கூடிய கடையாக இருக்கோ, பதட்டமான கடையாக இருக்கும், அந்த கடைகள்லாம் முன்கூட்டியே வந்து தெரியப்படுத்தி காவல்துறை அந்த பாதுகாப்போடு இங்கே டோக்கன் வழங்கி பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளும் பொங்கல் பரிசு தொகுப்பு போதிய அளவில் முன்கூட்டியே இருப்பு வைக்கப்பட்டுள்ளதனை உறுதி செய்திட உரிய தரத்துடன் இருப்பதையும் உறுதி செய்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கன் விநியோகம் குறித்து முன்னேற்ற விவரங்களை தினந்தோறும் மாலை 5 மணிக்கு தவறாது கூகுள் ஷீட் வாயிலாக பதிவாளர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்ட அறிவுரைகள் முழுவதும் பின்பற்றி 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிட மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளை தொய்வின்றி செய்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு எந்தவிதமான புகார்களுக்கும் இடமின்றி இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளருக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ நகல் வந்து அரசு முதன்மை செயலாளர், கூட்டுறவுத்துறை, இப்படி வருஷம் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து விதிமுறை. இந்த டோக்கனை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிஸ்பிளே பண்ணணும். மறுபடியும் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். உங்கள் வீடுதோறும் வந்து கொடுக்கக்கூடிய டோக்கன்கள் இப்படி தான் இருக்கணும். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஓகே, இதில் சொல்லப்பட்டிருக்க விதிமுறை எல்லாமே இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக, சந்தோஷமாக, மகிழ்வாக கொண்டாடுங்கள் என்று உங்களுக்கு நான் முன்கூட்டியே பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.